3 ராஜாக்கள் அரசர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஒன்று இளையராஜா, இன்னொன்று பாரதி ராஜா, இன்னொன்று பாக்யராஜா. இந்த 3 பேரும் ஒவ்வொரு துறையில் அரசர்கள் கொடி கட்டி பறந்தாங்கல்ல, இன்னும் பறந்துகிட்ருக்காங்க. அந்த கொடி, அவங்க கொடி இன்னும் பறந்துகிட்ருக்கு. அதனால தான் இத்தனை பேர் வந்து இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அதில் வந்து இப்போ இளையராஜா வந்து ஓன்லி இசை, பாரதி ராஜா ஓன்லி திரைக்கதை டைரக்ஷன். ஆனால் நம்ம பாக்யராஜ் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் திரைக்கதையில் வந்து எவ்வளோ வல்லவர் அப்படின்னு. ஒரு கதை வந்து நல்லா இருந்தால் கூட திரைக்கதை சரியில்லைன்னு சொன்னால் அது வந்து சரியாக எடுப்படாது. ஒரு கதை சுமாராக இருந்தால் கூட அந்த திரைக்கதை நல்லா அமைச்சுன்னா அந்த படம் ரொம்ப நல்லா போகும். அந்த திரைக்கதை தான் ஒரு கதைக்கு, ஒரு சினிமாவுக்கு வந்து முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு நம்ம பாக்யராஜ் சார். இந்தியாவிலே வந்து திரைக்கதையில் மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட், மேல் ஓரியன்ட், அதுதான் வந்து சலீம் ஜாவேத் பண்ணாங்க. வேற நம்ம பாக்யராஜ் சார் வந்துட்டு எல்லாம் லேடி ஓரியன்ட், எல்லாம் லேடி ஓரியன்ட் படத்தில் வந்து அதில் வந்து ஹீரோயிசமும் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஈவன் 70s ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், அவங்களும் எல்லாமே இந்த லேடி ஓரியன்ட் படங்கள் தான் எடுத்தாங்க. அதில் ஹீரோஸ்க்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது. இவர் வந்து அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து லேடிஸ் மெயினாக வந்து வச்சு பண்ணால் கூட இவருடைய அந்த கதாபாத்திரம் பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு, அந்த ஹீரோயினுக்கே வந்து ஒரு காமெடியன் மாதிரி தெரிஞ்சால் கூட சகல நல்ல குணங்களோட அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வந்து ஜொலிக்கும். அந்த மாதிரி பண்ணதில் வந்து யாருமே கிடையாது. ஓன்லி பாக்யராஜ் அண்ட் அப்போ பண்ண ஒரு சார்லி சாப்ளின். ஸோ பாக்யராஜ் அவளை வந்து அவரை பற்றி ஒரு படங்க வந்து நம்ம டிஆர் சார்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்தை பற்றி பேசினா கூட அது எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒரு புரட்சிகரமாக இருந்தது. அதாவது மெயினாக வந்துட்டு நான் வந்து அந்த முந்தானை முடித்த படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோல் பாயிண்டில் அந்த கேரக்டர் வந்து ஊர்வசி கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அது மாதிரி நம்மளுக்கு கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணி இல்லையே வந்து குழந்தைய வந்து ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு தாண்டுன்னு சொல்லி வரும்போது ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சு அவங்க தாண்டுவாங்க. அப்படியே தேட்டர் அப்படியே ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது எப்படி கொண்டு போவாங்க, அதை அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுதான் அந்த திரைக்கதையெல்லாம் அந்த படத்தை சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈவன் அந்த 7 நாட்கள் சும்மா ஒரு வீடு சென்டரில் ஒரு ஏணி, ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு ஹார்மனி, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாங், ஒரு மலையாளம் ஸ்லாங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன பையனை கையில் வச்சுட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த செந்தாமரை கேரக்டர் எப்பவும் திட்டி பேசிட்டு இருப்பாங்க, செத்து போனாங்க, தூரல் நின்று போச்சு. ஒன்றொன்றுலேயும் அவர் வந்து பண்ணியிருக்கிற வந்து புரட்சி இருக்குது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும்.